கோவில கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் விவகாரத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு பாஜக விமர்சனம் வைக்கிற மாதிரி. கோவையில் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜகவினர் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். கோவில கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் விவகாரத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு பாஜக விமர்சனம் வைக்கிற மத்திய அமைச்சர் 48 மணி நேரத்தில் 3 பேர்களை தப்பி ஓட முயன்றவர்களை சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்திய ஆட்சி இந்த ஆட்சி. சட்டம் ஒழுங்கு எப்பொழுது கெடுகிறது என்றால், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம். முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், 30 நாட்களுக்குள் சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்து அதற்குண்டான நீதிமன்றத்தின் வழக்கை நடத்தி உரிய தண்டனை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இதற்கு மேல் ஒரு அரசாங்கம் எப்படி விரைவாக செயல்பட முடியும் என்று அவர் அறிவுறுத்தினால், ஒருபுறம் நடப்பதற்கு முன்பு காப்பது, நடந்த பிறகு அதனுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது, தீவிரப்படுத்துவது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. யாரு சார்? அவர்களுடைய நோக்கம் குற்றச்சாட்டு சொல்வது என்பதுதான். ஆட்சியில் இருக்கின்ற போது ஆங்காங்கு நடைபெறுகின்ற தவறுகளுக்கு நடவடிக்கை இல்லை என்றால் தான் பொறுப்பேற்க முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் சட்டம் ஒழுங்கோ இது போன்ற மக்களை சீரழிக்கின்ற எந்த உபாதையான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு வருகின்றார். அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். ஆகவே குற்றம் நடப்பதற்கு முன் தடுப்பது ஒன்று, குற்றம் நடந்த பிறகு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது ஒன்று. இதை இரண்டும் இந்த அரசு செவ்வனவே ஒரு ரயிலுக்கு இருக்கின்ற 2 தண்டவாளங்களை போல் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. எந்த சூழல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் படைத்த சிப்பாய்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் உருவாக்கி இருக்கின்றார். களத்திலே நேற்றைக்கு கூட பார்த்திருப்பீர்கள், எல்லா இடத்திலேயும் இந்த BLA 2க்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற இடத்தில் நிறைவாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இந்த இயக்கம் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம். மக்களோடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.